உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அம்மா ஆட்சியில் 5வது ஆண்டு தமிழகம் மிளிருது சிறப்போடு, உள்ளம் நிறைந்த மகிழ்வோடு மக்கள் வாழ்த்துவர் பல்லாண்டு. மின்வெட்டில்லா தமிழகத்தில் தொழில்கள் பெருகுது பெருமிதத்தில், தன்னிகரில்லா தலைமையின் கீழ் தமிழகம் சிறக்குது முதலிடத்தில். புரட்சி தலைவியின் புன்சிரிப்பில் கழன்றன கரைந்தன கவலைகள், பொன்மன தலைவியின் நல்லாட்சியில் மலர்ந்தன வளர்ந்தன திட்டங்கள். எதிரிகள் கூட்டம் எதிர்த்தாலும் தடைகளை தனியாய் தகர்த்தார் எம் அம்மா. சேனைகளாய் பலரும் சேர்ந்தாலும் அவர்களை தனித்தே வீழ்த்துவார் நம் அம்மா. பள்ளி சிறார்கள் மனம் மகிழ வாகாய் தினமும் சத்துணவு, மாணவ மணிகள் பயனுறவே 14 வகை உபகரணங்கள், உயர்நிலை கல்வியில் உயர்வு பெற மடியில் தவழும் மடிக்கணினி, விரைவாய் எளிதாய் பள்ளி செல்ல விலையே இல்லா மிதிவண்டி, இல்லத்தரசிகள் பலுநீக்க மிக்சி கிரைண்டர் மின்விசிறி. வேளாண் மக்கள் மேன்மை பெற காவேரி தந்த கலைத்தாயே, ஏழை எளியோர் பசியார அம்மா உணவகம் தந்த தாயே, கடைக்கோடி கிராமம் வரை குடிநீர் வழங்கிய எம் தாயே, தமிழகம் முதல் நிலை பெற்றிடவே மாநகரம் நகரம் கிராமம் அனைத்தையும் மேம்பாடடையச் செய்த தாயே, மக்கள் நலனே தம் நலமாய் வாழும் தெய்வம் நீங்கள் அம்மா. ஏழை மக்கள் வளம் பெறவே விலையே இல்லா கறவை பசுக்களும் ஆடுகளும், படித்த ஏழை கண்ணியரின் வாழ்வு மலர தாலிக்கு தங்கமும் நிதி உதவியும், தமிழகமே பசுமையாக திகழ நடப்பட்ட கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் என அம்மாவின் எண்ணற்ற வண்ணமிகு திட்டங்கள் இன்னும் ஏராளம் ஏராளம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடங்கள், வருவாய்த்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறைகளுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள், புதிய வருவாய் வட்டங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். குறுவை சாகுபடியை டெல்டா விவசாயிகள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கவும், 5 அம்ச குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினை அறிவித்தும், விலையில்லா ஜிப்சம் மற்றும் குறுகிய கால பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்ய தேவையான விதைகள் ஆகியன விலையின்றி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இவை குறித்த கூடுதல் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழகத்தில் தஞ்சாவூர், கடலூர், பெரம்பலூர், நீலகிரி, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 111 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடங்கள், வருவாய்த்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறைகளுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகளையும், காளையார்கோவில், பெத்தநாயக்கன் பாளையம், கடையநல்லூர், சேந்தமங்கலம் உள்ளிட்ட 9 புதிய வருவாய் வட்டங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். கிராம நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரையிலான கள நிர்வாக பணிகளையும் நில நிர்வாக பணிகளையும் செயல்படுத்தி வருவதோடு பல்வேறு சமூக நலத்திட்டங்களையும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் மிக முக்கிய துறையாக விளங்கும் வருவாய்த்துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூரில் 2,07,000 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் 3 தளங்களுடன் 219 அறைகள், 4 கூட்ட அரங்குகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் 30 கோடியே 46,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கடலூரில் 24 கோடியே 41,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடம், தாம்பரத்தில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், தூத்துக்குடியில் 42,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர் குடியிருப்பு, ஸ்ரீரங்கத்தில் 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, திருப்போரூர், உடையார்பாளையம், குறிஞ்சிப்பாடி, பழனி, மதுராந்தகம்,
கடவூர், திருமங்கலம், குத்தாலம், கொல்லிமலை, ஓமலூர், சிவகங்கை, திருபுவனம், திருவிடைமருதூர், காங்கேயம், ஆலத்தூர் ஆகிய இடங்களில் 31,73,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 15 வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள், அந்தியூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய இடங்களில் 4,25,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் வெண்கலம், மதுரை மாவட்டம் ராஜாக்கூர், குலமங்கலம், அவனியாபுரம், தனிச்சியம் மற்றும் சேடப்பட்டி, கரூர் மாவட்டம் குளித்தலை ஆகிய இடங்களில் 92,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 7 குடியிருப்புகளுடன் கூடிய வருவாய் ஆய்வாளர் அலுவலக கட்டடங்கள், நீலகிரி, விருதுநகர், மதுரை, ஈரோடு, திருவள்ளூர், சேலம், கரூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 4,60,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 65 கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பதிவறை கட்டடம், தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் குறுவட்ட அளவலர்களுக்கு 10,16,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 80 குடியிருப்புகளுடன் கூடிய அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 111,23,83,000 ரூபாய் மதிப்பீட்டிலான மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடங்கள், வருவாய்த்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறைகளுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் சேத்துப்பட்டு, சேலம் மாவட்ம் பெத்தநாயக்கன் பாளையம், கடலூர் மாவட்டம் புவனகிரி, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஆகிய இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட 9 புதிய வருவாய் வட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 2006-2007 ஆண்டில் 82.63 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த உணவு தானிய உற்பத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் 2011-2012 ஆண்டில் 101.52 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்து 2014-2015 ஆண்டில் 122.86 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியில் அரசு புதிய சாதனை படைத்து வருகிறது. குறுவை சாகுபடியை டெல்டா விவசாயிகள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கியது போல் இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்வில் வளம் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை கடந்த 4 ஆண்டுகளில் தமது அரசு செயல்படுத்தி வருவதன் காரணமாக கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 2006-2007 ஆண்டில் 82.63 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த உணவு தானிய உற்பத்தி 2011-12 ஆண்டில் 101.52 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்தது எனவும் இது 2013-14 ஆண்டில் 110.02 லட்சம் மெட்ரிக் டன்னாகவும் 2014-15 ஆண்டில் 122.86 லட்சம் மெட்ரிக் டன்னாகவும் உயர்ந்து ஆண்டுதோறும் உணவு தானிய உற்பத்தியில் தமது தலைமையிலான அரசு புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தரமான இடுபொருட்களை விவசாயிகளுக்கு வழங்குவது, புதிய விவசாய உத்திகளை கையாளுவது, விவசாயத்தில் எந்திரமயமாக்கலை ஊக்குவிப்பது, விவசாயிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவது, போதிய மழை மற்றும் நீர்வரத்து இல்லாத காலங்களிலும் விவசாயம் மேற்கொள்வதை ஊக்குவிப்பது ஆகியவையே இந்த சாதனைக்கு காரணமாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
மாநில அளவில் கோடை பருவத்தில் சராசரி மழை அளவான 128 மில்லிமீட்டருக்கு பதில் நடப்பாண்டில் 241.3 மில்லிமீட்டர் மழை கிடைத்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் குறுவை சாகுபடியை டெல்டா விவசாயிகள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை தொகுப்பு உதவியை வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாகவும், கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கியது போல் இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களில் விவசாயத்திற்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்வதற்கான முயற்சிகளை தமது தலைமையிலான அரசு எடுக்கும் என்றும், நெல் நடவு பணிகளையும் களை கட்டுப்பாட்டு பணிகளையும் உரிய காலத்தே மேற்கொள்ளவும், பயிர் எண்ணிக்கையை பராமரித்து குறைந்த நீரில் அதிக பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையினை பின்பற்றி மகசூலை உயர்த்தும் வகையில் நடவு இயந்திரம் மூலம் நெல் நடவு பணியை மேற்கொள்ள டெல்டா விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வேளாண் பொறியியல் துறை மூலம் நடவு இயந்திரங்கள் வாடகைக்கு பெறப்பட்டு தேவையின் அடிப்படையில் விவசாயிகளின் வயல்களில் நடவு பணி மேற்கொள்ளப்படும் என்றும், இதற்கு விவசாயிகள் எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை எனவும், இதற்கென அரசுக்கு 25 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிக பரப்பளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடியை மேற்கொள்வதற்கு ஏதுவாகவும், டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குறுவை சாகுபடியை மேலும் ஊக்குவிக்கும் வகையிலும் சுமார் 41 கோடி ரூபாய் செலவில் 5 அம்ச குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினையும், நெல் நுண்ணூட்ட கலவை மற்றும் உயிர் உரங்களுக்காக விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 315 ரூபாயும், விலையில்லா ஜிப்சம் மற்றும் குறுகிய கால பயிர் வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்ய தேவையான விதைகள் ஆகியன விலையின்றி வழங்குவது உள்ளிட்ட விவசாயிகள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது டெல்டா பகுதியில் மேற்கொள்ளப்படும் குறுவை சாகுபடியின் மகசூலை உயர்த்தும் வகையில் நெல் நுண்ணூட்ட கலவை மற்றும் உயிர் உரங்கள் ஆகியவற்றை விவசாயிகள் பயன்படுத்த ஊக்குவிக்கும் வகையில் ஏக்கர் ஒன்றுக்கு 315 ரூபாய் வீதம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 7,87,50,000 ரூபாய் செலவு ஏற்படும். மண்ணின் தரத்திற்கு ஏற்ப பயிர்களுக்கு உரம் இடப்பட வேண்டியது அவசியமாகும். வேளாண் உற்பத்தியினை அதிகரிக்கும் ஒரு உத்தியாக மாநிலம் முழுவதும் மண் பரிசோதனை செய்யப்பட்டு விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த கையேடு 67,46,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. இந்த மண் பரிசோதனை ஆய்வின் அடிப்படையில் டெல்டா பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பில் மண் வளம் மேம்படுத்தப்பட வேண்டும். இதற்கான ஜிப்சம் விவசாயத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விலை ஏதுமின்றி வழங்கப்படும். இதற்காக அரசுக்கு 3 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். காவேரி டெல்டாவின் கடைமடை பகுதியான வெண்ணாறு பகுதியில் நிலத்தடி உவர்நீர் பாதிப்பால் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை உள்ளது. இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு உதவிடும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதன்படி மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு உழவு மேற்கொண்டு குறுகிய கால பயிர்களான பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை தொகுப்பு கிராம அணுகுமுறையில் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவார்கள். இதற்காக வேளாண் பொறியியல் துறை மூலம் இப்பகுதிகளில் உழவு பணி மேற்கொள்ளப்படுவதோடு குறுகிய கால பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்ய தேவையான விதைகள் விலையில்லாமல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்காக அரசுக்கு 5,10,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். இதன் மூலம் மண் வளம் மேம்படுவதோடு வெண்ணாறு கடைமடை பகுதியில் சம்பா பருவ நெல் உற்பத்தியும் அதிகரிக்கும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தற்போது அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு உதவி திட்டத்திற்காக அரசுக்கு 40,97,50,000 ரூபாய் செலவு ஏற்படும். இந்த குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினால் டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மூலம் விவசாயிகள் கூடுதல் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளவும் உயர் மகசூல் பெறவும் மண் வளம் மேம்படவும் வழிவகை ஏற்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும்.
முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 111 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடங்கள், வருவாய்த்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறைகளுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகளையும் புதிய வருவாய் வட்டங்களையும் திறந்து வைத்தமைக்காகவும் குறுவை சாகுபடியை டெல்டா விவசாயிகள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கியமைக்கும் சுமார் 41 கோடி ரூபாய் செலவில் 5 அம்ச குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினை அறிவித்தமைக்கும் விலையில்லா ஜிப்சம் மற்றும் குறுகிய கால பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உர பயிர்களை சாகுபடி செய்ய தேவையான விதைகள் ஆகியன விலையின்றி வழங்கியமைக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பயனாளிகள், பொதுமக்கள், அலுவலர்கள், விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்காங்க. எதனா வாங்கினா நாங்கள் சேர் தான் போனோம், ஓட்டு ஐடி கார்டெலாம் வாங்க தந்தா. அதனால இந்த வெண்பாகத்தில் திறந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நான் வெண்பாக கிராமத்தில் இருக்கேன். அம்மா அவர்கள் தாலுகா ஆஃபீஸ் திறந்து வச்சுருக்காங்க. ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், மற்ற எல்லா விஷயத்துக்கும் பொதுமக்கள்லாம் நல்லா பயன்பெறுவாங்க. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்கள் ஊர்லேயே வெம்பாக்கத்தில் இந்த தாலுகா ஆஃபீஸ் திறந்து வச்சதுனால இங்கே 64 பஞ்சாயத்து இருக்குது. இந்த 64 பஞ்சாயத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் நல்ல பயனடைவார்கள். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நாங்கள் விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வெண்பாக்கம் கிராமத்தில் இருக்கேன். இங்கே அம்மா தாலுகா ஆஃபீஸ் திறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதனா தேவைன்னா செய்யாருக்கு போனோம், ரொம்ப அலைச்சலாக இருக்கும். இப்போ இங்கே திறந்ததால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. வெம்பாக்கம் சுற்றி இருக்கிற கிராமம் 64 பஞ்சாயத்து விவசாய ரேஷன் கார்டு வாங்கணும், உழவர் விவசாய அட்டை வாங்கணும், அப்புறம் மற்ற எல்லா அட்டைக்கும் நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு வெம்பாக்கத்தை தனி தாலுகா திறந்து வச்சதுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை அம்மாவிற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வருமான சான்று, ஜாதி சர்டிஃபிகேட் எது வாங்குறதா இருந்தாலும் வந்தவாசி வட்டத்துக்கு போகணும். அது 30 கிலோமீட்டர் எங்களுக்கு டிஸ்டன்ஸு. ஆனால் இப்போ எங்களுக்கு பக்கத்துலேயே சேத்பட்டு ஒன்றியத்தில் எங்களுக்கு தாலுகா அமைச்சு கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்கள். வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பிறப்பு பதிவு எல்லாத்துக்கும் நாங்கள் போலூர் தாலுக்காவுக்கு போனோம். இப்போ சேத்பட்டிலே தாலுகா ஆஃபீஸ் அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் காணொலி காட்சி மூலமாக சேத்பட்டில் தாலுகாவை திறந்து வச்சுருக்காங்க. நாங்கள் பட்டா வாங்கினாலும் ஜாதி சான்றிதழ் வாங்கினாலும் போலூர் தான் போனோம். இப்போ நாங்கள் சேத்பட்டிலே திறந்து வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே புதிய தாலுகா ஓப்பன் பண்ணதுனால இப்போ ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட் இருந்ததுனா இங்கேயே எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கலாம். அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிலத்தடி நீரை கொண்டு குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தினை அறிவித்துள்ளார்கள். நுண்ணூட்ட உரங்கள், உயிர் உரங்கள் இவைகளை மானிய விலையில் அறிவித்துள்ளார்கள். சிப்சத்தையும் இலவசமாக வழங்கியுள்ளார்கள். வெண்ணாற்று பாசன பகுதியிலே மண்வளத்தை பெருக்குவதற்காக பசுந்தாள் உர விதைகளையும் இலவசமாக அளிக்க திட்டத்தை தீட்டி அறிவித்துள்ளார்கள். இந்த ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாகவும் தஞ்சை மாவட்ட மூத்த வேளாண் வல்லுநர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விரைவில் பணிகள் முடிய வேண்டும் என்பதற்காக இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். கடைமடை பகுதியில் உண்டான இருக்கின்ற ஈரத்தை வைத்து உளுந்து மற்றும் பசுந்தாள் உர பயிர்களை சாகுபடி செய்வதற்காக விதைகளை வழங்க இருக்கின்றார்கள். இதுபோன்ற தொகுப்பு திட்டங்களை மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்ததன் காரணமாகத்தான் உற்பத்தி உயர்ந்து வருகின்றது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் அனைவரும் மாண்புமிகு முதல்வர்களுக்கு தங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடலூர் உண்டிசாலை ரோடு செம்மண்டலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரோட அலுவலகம் அமைஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு எல்லா ஆஃபீஸும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு மனு கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. கடலூர் நகர வட்டாரத்தில் புதியதாக அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் இப்போ ஒருங்கிணைந்த மாவட்ட அலுவலகமாக இயக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடையநல்லூரில் தாலுகா அலுவலகம் திறக்கப்பட்டது மிகுந்த மனநிறைவு அளிக்கிறது. சான்றிதழ் பெறுவதோ பட்டா பெறுவதோ ஈஸியாக இருக்கிறது. இதை கொண்டு வந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தென்காசியிலிருந்து கடைநல்லூருக்கு தாலுகா ஆஃபீஸ் வந்ததில் கடைநல்லூர் தொகுதி மக்கள் அம்மாவுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கோம். ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் வாங்குறதுக்காக வேண்டி தென்காசி வரை அலைய வேண்டியதாக இருந்துச்சு. கடைநல்லூரிலே இது தனியாக தாலுகா ஆஃபீஸ் உருவாக்குறது அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நலன் கருதி தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆவண காப்பகத்தை வழங்கியுள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் அனைத்து வகையான ஆவணங்களும் ஒரு இடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளவும் வழிகோலிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக ஆவண காப்பகத்தை தொடங்கி திறந்து வைத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு புதுக்கோட்டை பொதுமக்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டியில் தனியாக ஒரு கோட்டாட்சி அலுவலகம் ஓப்பன் பண்ணி இப்போ எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சர்டிஃபிகேட் வாங்குறது போகிற எல்லா இதுக்கும் எங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஊட்டி தொகுதி மக்கள் சார்பாக புரட்சித் அம்மா அவங்களுக்கு இந்த கோட்டாட்சி அலுவலகம் ஓப்பன் பண்ணதுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் உதகையில் கோட்டாட்சி அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பழனி தாலுகா ஆஃபீஸ் ரொம்ப பெருசாக கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, வசதியாகவும் இருக்குது. இதனால பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதை கட்டி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் திறந்து வைத்த புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக கட்டடங்கள், வருவாய்த்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறைகளுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள், புதிய வருவாய் வட்டங்கள் ஆகியவை குறித்தும், குறுவை சாகுபடியை டெல்டா விவசாயிகள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கியது, 5 அம்ச குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினை அறிவித்தது, விலையில்லா ஜிப்சம் மற்றும் குறுகிய கால பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்ய தேவையான விதைகள் ஆகியன விலையின்றி வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பற்றி இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவா பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.